Hi friends, நான் உங்க Ganesh Raghav. இன்னைக்கு நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல திருமயத்துல இருக்கோங்க. இந்த திருமயம் ரொம்ப ஒரு முக்கியமான இடம். இந்த கோட்டை இருக்கு, திருமயம் கோட்டை. இந்த கோட்டைக்குள்ள ரெண்டு கோயில்கள் இருக்கு. அதுல ஒரு கோயிலை நம்ம இப்ப பார்க்க போறோம். சத்யமூர்த்தி பெருமாள் கோயில். 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு குடவரை கோயில். பெருமாள் கோயில்களில் ஒரு குடவரை கோயில் பார்க்கறது ரொம்ப அரிதான விஷயம். அதில் இந்த கோயிலும் ஒன்று. இந்த ஒரு காணொலியில் இந்த கோயில் பற்றியான முழு விவரங்களும் இருக்க போது வாங்க கோயிலுக்கு போகலாம். திருமயம் கோட்டை ரொம்ப புகழ்பெற்ற வட்ட வடிவிலான பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோட்டை. 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. புதுக்கோட்டையிலேருந்து காரைக்குடி போகிற வழியில் இந்த கோட்டையானது அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த கோட்டைக்குள்ளே இருக்க ரெண்டு கோயில்கள் பல்லவர்கள் ஆட்சி காலத்துலேருந்தே இங்கே இருக்குது. ஆமாங்க, இங்கே சத்யமூர்த்தி பெருமாள் கோயில் இருக்குது. அந்த கோயில் 108 திவ்ய தேசங்களுள் ஒன்று. இன்னும் நிறைய அற்புதமான சிறப்பம்சங்கள், தனித்துவமான தன்மைகள் இந்த கோயிலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே சத்யகிரீஸ்வரர் சிவன் கோயிலும் இருக்குது. இந்த கோயிலும் ஒரு குடவரை கோயில். இந்த கோயிலையும் நிறைய அற்புதமான சிறப்பம்சங்கள் இருக்குது. இது அனைத்தையும் நம்ம இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள காணொலியாக உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலி நிறைய பேருக்கு போய் சேரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுறது மூலயமா நிறைய பேருக்கு இந்த காணொலி போய் சேரும். இன்னும் உங்கள் நண்பர்களுக்கு பகிரணும்னா ஷேரும் செய்யுங்க. வாங்க கோயிலுக்கு போகலாம். முதல்ல நம்ம சத்யமூர்த்தி பெருமாள் கோயிலுக்கு போகிறோங்க. திருமங்கை ஆழ்வார்னால மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோயில். இந்த 108 திவ்ய தேசம்ன்றது ஆழ்வார்கள் அந்த கோயிலுக்கு போய் அந்த பெருமாளை பற்றி பாடியிருப்பாங்க. அந்த பாடல் பெற்ற, அந்த பாசுரம் பெற்ற ஸ்தலங்கள் தான் இந்த 108 திவ்ய தேசங்கள். அதில் இந்த கோயிலும் ஒன்று. இந்த கோயிலுடைய வரலாறு, இந்த கோயில் பல்லவர்களால் கட்டப்பட்டிருக்குங்க. அதன் பிறகு சோழர்கள், முத்தரையர்கள், பாண்டியர்கள், ஓய்சால மன்னர்கள், விஜயநகர அரசு, சேதுபதி மன்னர்கள், தொண்டைமான் மன்னர்கள்னு பல பேர் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலுடைய புராணம் என்னன்னா, ஆதிசேஷன் இங்கே பெருமாளை நோக்கி தவம் இருக்காருங்க. இங்கே பாம்பாறுன்னு ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு. அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் இங்கே அவர் தவம் இருக்காரு. என்னன்னா, அவர்கிட்ட இருக்கிற தமஸ் குணங்கள் மறைஞ்சு சாத்வீக குணங்கள் அவருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த தவம் இருக்காரு. அதற்கு பெருமாள் இங்கே காட்சி தந்திருக்காருங்க. இங்கே இருக்கிற திருமையர், அதாவது சயன கோலத்தில் மிக பிரம்மாண்டமா இங்கே பெருமாள் இருப்பாரு. அவர் ஆதிசேஷனுக்கு காட்சி தந்தவர். இந்த கோயிலில் இன்னொரு பெருமாளும் இருக்காருங்க. அவர் சத்யமூர்த்தி பெருமாள். அந்த சத்யமூர்த்தி பெருமாள் சத்திய மகரிஷிக்கு காட்சி தந்திருக்காரு. அவரும் இந்த கோயில்ல மூலவரா இருக்காருங்க. ரெண்டு மூலவர் இந்த கோயில்ல இருக்காங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு போலாங்க. முதல்ல நம்ம இந்த கோயிலோடைய முக்கிய சிறப்பம்சமான இந்த கோயில் குளத்தை நம்ம பார்க்க போறோம். என்னடா இதுல சிறப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா கோயில்லையும் செவ்வகமா, சதுரமா, இல்ல வட்டமா குளங்கள் இருக்கும். ஆனா இந்த கோயில்ல எண்கோண குளம் இருக்குங்க. அதாவது 8 கோணங்கள் கொண்ட ஒரு குளம். வேற எங்கேயும் நீங்க இந்த மாதிரியான குளத்தை பார்க்கவே முடியாதுங்க. இந்த குளம் அவ்வளோ அழகா காட்சி தந்தது. இங்கே இந்த குளத்துக்கு பக்கத்திலேயே ஒரு லக்ஷ்மி நரசிம்மரும் இருக்காருங்க. இந்த குளத்தை பார்த்துட்டு இப்போ நம்ம கோயிலுக்குள்ள போலாங்க. முதல்ல ராஜகோபுரம், 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம். உள்ள போனோம்னா ஒரு மிகப்பெரிய மண்டபம். இங்கே தூண்களில் நிறைய சிற்பங்களை நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் சக்கரத்தாழ்வார் சன்னதி, நரசிம்மர் சன்னதி, கிருஷ்ணர், ஆண்டாள் சன்னதிகளும் இங்க இருந்ததுங்க. இவங்கள தரிசனம் பண்ணிட்டு துவாரபாலகர்களை கடந்து நம்ம உள்ள போனோம்னா நமக்கு இடது பக்கத்திலேயே தாயார் சன்னதி, உஜ்ஜீவன தாயார் சன்னதிங்க.
தாயார் சன்னதியிலிருந்து நம்ம உள்ள போனோம்னா திருமெய்யர் சன்னதிங்க. சயன கோலத்துல இருக்க ஒரு பிரம்மாண்டமான பெருமாள், பிரம்மாண்டமான ஒரு கருவறை. அவ்வளோ பெரிய கருவறையை நீங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லுவேன். அவ்வளோ பெருசாக இருந்தது. நீங்கள் பொறுமையாக நின்று அங்கே இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும், அதாவது தேவர்கள், கருடன், ஆதிசேஷன், ஸ்ரீதேவி, பூதேவி, மது கைட்டவர்கள்னு நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. அந்த சன்னதியில், அந்த கருவறையில் எல்லாரையும் பொறுமையாக தரிசனம் பண்ணிட்டு வரணும். மது கைட்டவர்களை ஓட விடுற காட்சி தான் அந்த காட்சி. இது பல்லவர் காலத்து சிற்பம். பெருமாள் சயன கோலத்தில் இருந்தாலே இந்த மாதிரியான ஒரு கதை அம்சத்தை பல்லவர்கள் வடிப்பாங்க. இதே மாதிரி நீங்க மாமல்லபுரத்தில் கூட பார்க்கலாங்க. திருமெய்யருக்கு வலது பக்கத்துல சத்தியமூர்த்தி பெருமாளுங்க. இந்த பெருமாள் சன்னதியில கருவறையில சத்தியமூர்த்தி பெருமாள் நின்ற கோலத்துல இருப்பாரு. அவருக்கு பக்கத்துல கருடன், சத்திய மகரிஷி, புருரவ மன்னன் அப்படின்ற ஒரு மன்னருக்கும் இங்க பெருமாள் வராகமூர்த்தியா காட்சி தந்தாரு. இவங்க 3 பேரும் இங்க கர்ப்ப கிரகத்துல இருப்பாங்கங்க. சத்தியமூர்த்தி பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு நம்ம அடுத்து இந்த கோயிலை சுத்தி வரோங்க. இந்த இடத்துல நீங்க இந்த கோயில் எப்படி மலையோடு ஒட்டி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுங்க. பின்புறத்துல நாகர்கள் சன்னதி, இந்த கோயில்ல 30 கல்வெட்டு குறிப்புகள் இருக்குங்க. அந்த 30 கல்வெட்டு குறிப்புகள்ல இங்க இருக்கிற திருமெய்யரை, அதாவது சயன கோலத்துல இருக்க அந்த பெருமாளை எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, கிடந்தான் பிரான், பள்ளி கொண்டு அருளின ஆழ்வார், கண்மலர்ந்தருளின எம்பெருமான் அப்படின்னு சயன கோலத்தில் இருக்கிற திருமெய்யரை குறிப்பிடுறாங்கங்க. அடுத்து சத்தியமூர்த்தி பெருமாளை நின்று அருளின விஷ்ணு பட்டாரகர், நின்று அருளிய தேவர், அழகிய மெய்யர் போன்ற பெயர்களில் இங்கே இருக்கிற 2 பெருமாளையும் குறிப்பிட்டிருக்காங்கங்க. இந்த திருமயம் மெய், அதாவது உண்மை, சத்தியம், அந்த ஒரு பெயர்லேருந்து வந்திருக்குங்க. சத்தியமான ஒரு மலை, மெய்யான மலையானே அப்படின்னு ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த இடம் இந்த பெயர் பெற்றிருக்கு. அதனால தான் பெருமாள் பேர் சத்தியமூர்த்தி பெருமாள் மெய்யர் அப்படின்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொரு ஒரு சிறப்பம்சம், இந்த ஊர் தாங்க சுதந்திர போராட்ட வீரர் சத்தியமூர்த்தி அவர்கள் பிறந்த ஊர். அவருக்கு பேரே இந்த பெருமாள் கிட்ட இருந்து தாங்க வந்திருக்கு. பார்த்துருப்பீங்க இந்த கோயிலுடைய சிறப்பம்சங்கள். பெரிய பெருமாள், பெரிய கருவறை, 2 மூலவர் இருக்க திருக்கோயில். அது மட்டும் இல்லாமல் ஒரு குடவரை கோயில், 108 திவ்ய தேசத்தில் ஒரு குடவரை கோயில் ரொம்ப அரிதான விஷயம். அதன் பிறகு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, இந்த கோயில் 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும், அதாவது 13ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலகட்டத்தில் இந்த கோயிலும் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலும் ஒன்றா இருந்திருக்கு. ஆனால் ஒரு சண்டை வந்திருக்கு. அந்த சண்டையினால் சுவர் 13ஆம் நூற்றாண்டில் எழுப்பப்பட்டிருக்கு. அது என்ன சண்டை அப்படின்றத நம்ம அந்த கோயிலுக்கு போய் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். அந்த கோயிலில் அதற்கான கல்வெட்டு இருக்குது. அதாவது ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஜட்ஜ்மெண்ட் அந்த கோயிலில் இருக்குது. நாம் அடுத்த காணொலியில் பார்க்கலாங்க. பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.